லைஃப்ல நம்ம தோத்துருவோமோ அப்படின்ற பயம் எப்பவுமே நமக்கு இருந்துட்டே இருக்கும். நம்ம இந்த விஷயத்த நான் செஞ்சேன் அப்படின்னா நான் அவமானப்பட்டு போயிடுவேனோ, என்னோட நிலைமை என்ன ஆகும், என்னை எல்லாரும் வெறுத்துருவாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துட்டே இருக்கும். அதற்காக இஸ்லாத்துடைய நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணாம நம்ம பொறுத்துட்டே இருக்கும். ஆனா இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆசியா அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாட்டுடைய ராணியா இருக்காங்க, மகாராணியா இருக்காங்க, ஃபிரௌனுடைய மனைவியா இருக்காங்க. ஆனா அப்படி இருந்தப்பையும் எனக்கு என்னுடைய மானம் முக்கியம் இல்ல, என்னோட செல்வம் முக்கியம் இல்ல, என்னோட அந்தஸ்து முக்கியம் இல்ல, என்னுடைய சொகுசு எதுவுமே முக்கியம் இல்ல அப்படின்னு அல்லாஹ்வுக்காக எல்லாத்தையும் தூக்கி போடுறாங்க. யார் என்னை பத்தி என்ன பேசுவா, என்னோட நிலை என்ன ஆகும் அப்படின்னு எந்த ஒரு கவலையும் இல்லாம அல்லாஹ்விற்காக உறுதியா நிக்கிறாங்க. அதற்காக அவங்க ரெண்டா பிளக்கப்பட்டு கொல்லப்படுறாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப கூட ஆசியா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட விஷயம் என்ன தெரியுமா? யா அல்லாஹ், சொர்க்கத்துல உன்னோட பக்கத்துல எனக்கு ஒரு வீட்டை, ஒரு மாளிகையை கூட அல்லாஹ் அப்படின்னு கேட்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அப்ப நம்ம யோசிச்சு பார்க்கணும், மத்தவங்க என்ன நினைப்பாங்க, என்னோட அந்தஸ்து போயிருமோ, என்னோட ஸ்டேட்டஸ் போயிருமோ அப்படின்னு எந்த ஒரு காரணத்துக்காகவும் இந்த இஸ்லாத்தை நிலைப்படுத்தி இருக்கிறாங்க. அந்த பெண்மணிகளுக்கு அல்லாஹ் எப்படி உதவி செஞ்சானோ அதே மாதிரி நமக்கும் அல்லாஹ் உதவி செய்வான். அவங்க எதற்காக தியாகம் செஞ்சாங்களோ அதே காரணத்துக்காக தான் நம்மளும் தியாகம் செய்ய போறோம் அப்படின்னா நிச்சயமா உறுதியோட இருங்க இன்ஷா அல்லாஹ். அந்த உறுதி நம்மளை இன்னும் சொர்க்கத்துல உயர்ந்த மக்களாக மாற்றிக்கிறோம். இந்த உலகத்திலையும் அல்லாஹ் நம்மளோட கண்ணியத்தை காப்பாற்றுவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.